வாய்ஸ் ஸ்கிரீன் கிளியரா இருக்கா? இன்னும் நீங்க கால் சைட் சப்போர்ட்ல இருக்குது. 284ல எக்ஸிட் பண்ணிக்கோங்க, திருப்பி எடுக்கலாம். எக்ஸிட் 284ல எக்ஸிட் 284ல வெளியே வந்துடுங்க. ஏன்னா இப்போ கால் சைடும் சப்போர்ட் எடுக்குது. கால் சைடு பியூட்டிஃபுல் சப்போர்ட்ல வந்துக்குது. அதையே நம்ம பார்க்கலாம். இது என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு கால் சைடு பிளான் பண்ணலாம். கால் சைடும் சப்போர்ட்ல இருக்குது. கால் சைடு விட்டு கொடுக்கல, இன்னும் உஷாரா இருங்க. புட் சைடு வந்த வரைக்கும் எடுத்துட்டு விட்டுருங்க. கால் சைடு இன்னும் விட்டு கொடுக்கல, கால் சைடு ஸ்டில் லைவா தான் இருக்குது. நம்ம என்ட்ரு ஆகலாம்னா அக்ரஷனா பிரேக் அவுட் ஆகட்டும். கால் சைடு என்டர் பண்ணலாம். டார்கெட் 200 டார்கெட். இது பிரேக் ஆயிடுச்சுன்னா பேய் மாதிரி போகும், மேலே மிஸ் ஆகிட போகுது. கால் சைடு ரெடி ஆயிடுச்சு. 200 ஃபர்ஸ்ட் டார்கெட். 200 ஃபர்ஸ்ட் டார்கெட். 11 பாயிண்ட்டுக்கான ட்ரேட் ஃபர்ஸ்ட். அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா. எஸ், சரி 200 இப்போதைக்கு பாருங்க. ஏன்னா புட் சைடும் சப்போர்ட்ல தான் இருக்குது, கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இன்னும் ஒரிஜினல் சிங்கிள் டைரக்ஷன் மூவ்மெண்ட் வரல. 188 200 இப்போதைக்கு அங்கே போய் டிசைட் பண்ணலாம். 188 சிஸ்டமில் வைங்க. தொட்டுச்சுன்னா உடனே கொடுத்துடணும். பெரிய கேண்டில் வரும், எந்த பக்கம்னா வரும். இப்போதைக்கு கால் சைடு வர வாய்ப்பு நிறைய இருக்குது. இன்னொரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. அப்படியே இன்னொரு 2 மினிட்ஸ் கால் சைடே சஸ்டெயின் ஆச்சுன்னா 200க்கு மேலே இது வேறு லெவல் மூவ்மெண்ட்டு. அப்படி இல்லைன்னா புட் சைடு அடிச்சு தள்ளிடுவானுங்க. கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நீங்கள் எந்த பக்கம் ஆர்டர் எடுத்தாலும் சிஸ்டமில் லிமிட் ஆர்டர் வைங்க. ஏன்னா லாஸோ ப்ராஃபிட்டோ இன்னைக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். டைரெக்ஷன் மாற்றிடாதீங்க. டைரெக்ஷன் மாற்றிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க தொடாதீங்க. எதாக இருந்தாலும் பெருசாக இருக்கும். இப்போதைக்கு கால் சைடு இருக்குது. கால் சைடு ஓகே, பியூட்டிஃபுல். கால் சைடு சக்ஸஸ் ஆயிடுச்சு. கால் சைடு சக்ஸஸ் ஆயிடுச்சு. ட்ரையல் பண்ணுங்க இப்போ. அவ்வளோதான். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். விடாதீங்க. 25 பாயிண்ட்ஸ். 27 27 27 பாயிண்ட்ஸ். ட்ரையல் பண்ணுங்க. 31 32 37 37 பாயிண்ட்ஸ். ட்ரையல் பண்ணுங்க, பார்க்கலாம். ஃபுல்லாக எடுக்கலாம் எவ்வளோ முடியும். 37 ரிட்ரேஸ்மெண்ட் ஒன்று இருக்கும். 38 பாயிண்ட். சரி, நம்ம டார்கெட் எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிடுச்சு. யார் யார் பார்த்தது? 36 பாயிண்ட்ஸ். ட்ரேட் நம்பர் 6. இது ஒரிஜினல். இந்த ட்ரேடு கால் சைடு இன்னும் கண்டினியூ ஆகுது. எடுக்கிறவங்க திருப்பி எடுத்துக்கலாம். இதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான். அந்த கேண்டல் பாட்டம் போட்டு எடுங்க. அந்த கேண்டல் பாட்டில் போட்டு எடுங்க. கண்டினியூ பண்ணுறவங்க பண்ணலாம். $37 பாயிண்ட்ஸ். ட்ரேட் நம்பர் 5. இதே டார்கெட் பிடிக்கணும்னா ட்ரையல் பண்ணுறவங்க பிளான் பண்ணுங்க. ஒரு எக்ஸ்பைரி இது பட்ஜெட் ட்ரேடு எப்படி எடுக்க வேண்டியதுன்னு விஷயம் பாருங்கள். இந்த ரிட்ரேஸ்மெண்ட் முடிச்சுட்டு திருப்பி இது கண்டினியூ ஆகுது. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணுது. கன் மாதிரி இருக்குது. பேங்க்குக்கு நியூஸ் ஃபேவரபுளாக இல்லை. பேங்க்குக்கெல்லாம் நியூஸ் ஃபேவரபுளாக இல்லை. வெறும் நிஃப்டியும் சென்செக்ஸ் பேஸ் பண்ணி தான்
நியூஸ் நல்லா இருக்குது. பேங்கிங் செக்டாருக்கு சரியில்லை நியூஸ். பட் நிஃப்டிக்கு நல்லா இருக்குது நியூஸு. சைடில் நியூஸ் பார்த்துன்னு தான் இருக்கேன். புட் சைடு பிச்சு எல்லாரும் புட் சைடு போனவங்க அடி நாசமாயிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். புட் சைடு போனவங்க மொத்த காலி. இன்னைக்கு நியூஸ் மாறிச்சு. போதும் விட்டுடுங்க. ஏன்னா பேங்க்கு புட் சைடு போகுது, நிஃப்டி வந்து கால் சைடு போகுது. செம்ம லாஸ் ஆயிருப்பாங்க இன்னைக்கு மாட்டினவங்க எல்லாம். விட்டுருங்க. லைவ் கரெக்டாக இருந்துச்சா இல்லை லாஸ் ஆகிற மாதிரி இருந்ததா? இது 37 பாயிண்ட் எடுக்க முடிஞ்சதில்ல. ஏன்னா நிறைய பேர் இங்கே நியூஸ்க்கும் இதுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லை, எங்கேயோ இருக்குது. எல்லாரும் புட் சைட் போய்க்கிறாங்க வேற இதுல எல்லாம். நம்ம மட்டும் கால் சைட் போய்க்கிறோம்.